ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ ப்ராப்பர் சப்செட். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனி டூ செட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி தான், பட் ஏ நாட் ஈக்குவல் டு பியாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. And for example, what is the A set 1, 2, 5 and B set 1, 2, 3, 4. ஸோ இப்போ 1, 2, 5 இந்த 3 எலமெண்ட்டுமே பி செட்டுக்குள்ளே இருக்கிறனால இட் இஸ் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஸோ ரீசன் என்ன? எக்ஸாம்பிள் 1.7 எடுக்கிறேன். ஸோ இன்சர்ட் த அப்ரோப்ரியேட் சிம்பிள் சப்செட் ஆர் நாட் சப்செட் இன் ஈச் blank டு மேக் ஏ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஸோ 2 செட்லேயுமே என்ன இருக்குது? 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது. ஸோ இங்கே 40 இருக்குது, இங்கே 40 இல்லை. ஸோ அப்போ இது 2 செட்டும் நாட் ஈக்குவல், அட் த சேம் டைம் சப்செட்டு தான். ஸோ அதனால் இங்கே வந்து 2 சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, சப்செட்டாக நாட் சப்செட்டாக. ஸோ அதனால் சப்செட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். ஸோ 10 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 20 ஸோ ரெண்டுலையுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு 30 ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ அப்போ எல்லா எலமெண்ட்ஸும் இருந்தனால இது சப்செட்டு அப்படின்னு சிம்பிளை யூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ 40 இல்லையே மெஸ்னா ஸோ சப்செட்டு இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கிறனால we have to use a subset symbol. The same way P is not in the set. ஸோ அப்போ ஒரு நம்பர் இல்லைன்னா கூட நாட் அ சப்செட். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஸோ ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஏ சப்செட் ஆஃப் பியாக இருந்து அண்ட் பி ஆல்சோ சப்செட் ஆஃப் ஏயாக இருந்துச்சுன்னா போத் ஆர் ஈக்குவல். ஸோ வி கேன் சே லைக் தட். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட்டு. எல்லா செட்டுக்குமே ஒரு எம்டி செட்டு வந்து சப்செட்டாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ அந்த செட்டு ஒரு சப்செட்டு தான். Example 1.6, write all the subset of A equal to small a, small b. ஸோ இதோடைய சப்செட்ஸ் அப்படின்னா நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பை இஸ் அ சப்செட், நெக்ஸ்ட் இட் செல்ஃப் இஸ் எ சப்செட். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது எலமெண்ட்ஸு? ஸோ ஏங்கிற எலமெண்ட்டை தனியாக செட்டில் எழுதணும், பிங்கிற எலமெண்ட்டும் தனியாக செட்டில் எழுதணும். ஸோ டோட்டலாக 4 செட்ஸ் வரும். தட்ஸ் ஆல். கொஷின் ரைட் த சப்செட் ஆஃப் 2, 3 அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்த்தாச்சு. என்னது அப்படின்னா 5 இஸ் அ சப்செட் ஆஃப் கிவன் செட். ஸோ இந்த நெக்ஸ்ட் சப்செட் இஸ் அ இட் செல்ஃப் இஸ் எ சப்செட். இட் செல்ஃப்னா கொஷின் எழுதுறது இட் செல்ஃப் இஸ் எ சப்செட். தென் வாட் ஆர் த இன்சைட் ஆஃப் த செட்டு? 2. ஸோ 2 நீங்கள் அகெயின் செப்பரேட்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு 3 செப்பரேட்டாக எழுதணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ itself is a subset, pi is also a subset. Then remaining numbers எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை செப்பரேட் பண்ணி எழுதணும். this is a subset of 2, 3. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பவர் செட். பவர் செட்டுன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட். ஸோ இந்த the set of all subset of a set A is called a power set of A. It is denoted by P of A. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பவர் செட்டுக்குரிய டெஃபினேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்கு? ஏ செட் ஈக்குவல் டு பை அண்டு செட்டுக்குள்ளே அகெயின் ஒரு பை கொடுத்துருக்கு. வாட் ஆர் த பவர் செட்? பவர் செட்னா இந்த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் செட் எழுத சொல்கிறாங்க. கொஷின் வந்து செட்டுக்குள்ளே பை சிங்கிள்டன் செட்டு பைன்னு கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே நம்ம பவர் செட் எழுதும்போது என்ன அப்படின்னா வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பவர் செட்? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட் நேம் இஸ் பவர் செட். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் அ பை செட் இஸ் அ சப்செட். பை செட் இஸ் அ சப்செட். நெக்ஸ்ட் what is a itself is a subset. itselfனா என்னது? கொஷினை தூக்கி அப்படியே ரைட் பண்ணுறது. ஸோ அப்போ itself is a subset அப்படிங்கிறனால கொஷின் என்னது? சிங்கிள்டன் செட்டுக்குள்ளே ஸோ பை அண்டு ஸோ அகெயின் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த மாட்டம் ரைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது? பை செட் இஸ் அ சப்செட், itself is a subset,
அகெயின் வாட் இஸ் த செட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸு ஃபஸ்ட் ஒன் பை அப்படிங்கிறனால அதை சிங்கிள்டன் செட்டில் பைன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு செட்டுக்குள்ளே என்ன இருக்குது, செட்டுக்குள்ளேயே செட்டு. ஸோ அப்போ நீ எப்பவும் போல் ஒரு செட் போடணும். செட்டுக்குள்ளேயே செட் இருந்தனால ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணி வச்சு ஓவரால் ஒரு செட்டு காமிக்கணும். அதுதான் என்னது அப்படின்னா பை செட். இந்த பை செட்டோடைய ஃபினிஷிங் எங்கே இருக்குது, ஸோ இந்த ஓகேவா. ஸோ ஐ வில் கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு கொடுத்துருக்கேன். what is the power set of the given question அப்படின்னா, so what is it, first you have to write pi set is a subset. Next itself is a subset. itselfனா கொஷினே ரைட் பண்ணுறது தான் itself is a subset. நெக்ஸ்ட்டு ஸோ உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் சிங்கிளாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஒரு செட்டுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட் பிங்கிற ஒரு சிங்கிள் செட்டு, தென் சிங்கிறது சிங்கிள்டன் செட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரீவியஸ் சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிங்கிளாக இங்கேயும் நம்ம ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகெயின் பேராக ரைட் பண்ணோம். இங்கே என்ன கொடுக்குது, ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ பை செட்டு இட்செல்ஃபு சிங்கிளாக ரைட் பண்ணியாச்சு. இப்போ டபுளாக ரைட் பண்ணணும். வாட் இஸ் த ஃபஸ்ட்டு டபுள் செட்டு, ஏபி. நெக்ஸ்ட்டு டபுள் செட்டு பிசி. நெக்ஸ்ட்டு சிஏ. ஸோ அப்படியே ஆல்டர்னேட்டிவாக நெக்ஸ்ட் என்ன இருக்கும், நீ செக் பண்ணால் கூட ஏபின்னு தான் அகெயின் வரும். இட் இஸ் ஆல்ரெடி இன் த செட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகேவா. ஸோ இப்போ ஐ திங்க் நவ் யூ ஹாவ் எ டவுட், மிஸ் இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் எழுதணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா வி ஹாவ் த ஃபார்முலா ஃபார் தட். ஓகே, திஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் n ஆஃப் a ஈக்குவல் டு m இருந்துச்சுன்னா what is the n of p of a, the number of elements of the power set. What is the formula of m? The number of subsets அப்படின்னா the formula is 2 power m. Number of proper subsets na the formula is 2 power m minus 1. Okay va. What is it? Number of subsets na the formula is 2 power m. Number of proper subs na formula is 2 power m minus 1. Got it? Okay. The example 1.8, what is the question? Capital X equal to a, b, c, x, y, z. The question is find the number of sets and number of subsets. Number of subsets. Number of subsets. What is the formula? 2 power m. So first you have to know the value of m. What is the m? M means n of x. n of x. n of x னா என்ன அர்த்தம்? எண்ணி எழுதணும் x. இப்போ xல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ n of x வந்து என்னது? 6. இப்போ m ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? ஸோ யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஹியர் இட் செல்ஃப் 2 power 6. 2 power 6 means 2 2s are 4. 2 into 2 into 2 into 2 into 2 into 2. So totally you have to use 6 2s. 1 2 3 4 5 6. Now you have to multiply these 2s. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. The answer is 64. Got it? The second question is number of proper subsets. The second one is the number of proper subset. The formula is 2 power m minus 1. What is the value of 2 power m? The 2 power m oda answer is 64. So you have to write 64 minus 1. The answer is 63. So example 1.8 வந்து நம்ம finish பண்ணியாச்சு. Next homework for you 6th sum. So already சொன்ன model homework. 7th one is also homework for you.
and 8th one, that also find the number of subsets and proper subsets. So 8th first one மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், செகண்ட் ஒன் I will do for that. So okay students, thank you for you. You have to send the homework at correct time. Thank you. உங்கள் நோட்டில் நீங்கள் definition of subset, example, power set definition, example and then homework. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள் நோட்டில் சைட் பை சைடாக கிளாஸ் ஒர்க்கையும் ரைட் பண்ணி வைங்க. தேங்க்யூ.